வடந்திகள் மென்முளையாலை ஒரு பாகமதாக மதித்து தடந்திரை நீர் சடைமேல் வைத்த சதுரர் இடந்திகள் முப்புரி நூலர் துன்பமோடு இன்பமதெல்லாம் கடந்தவர் காதலில் வாழ் கற்குடி மாமலையாரே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருளாலும் தர்மியாதின குருமணியினுடைய குருவருளாலும் இன்றைய தினம் ஒரு நன்னாள் பொன்னாள். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார் அப்பர். புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அற்ற நாள் போக்கினேனே. இட்டன் நும்மடி எத்துவார் மறந்திட்ட நாள் கெட்ட நாள். அதனால் இறைவனை பற்றி சிந்திக்கின்ற நாட்கள், வழிபடுகின்ற நாட்கள் நம்முடைய நாட்கள். துன்பம் நம்மை தொடாத நாட்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏற்றும் நாட்கள் என்பாரும் என்பார் அப்பர் பெருமான். அதனால் நமக்கு இன்பம் கிடைத்தது இன்றைக்கு வழிபாடு செய்வதனால். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்பார் ஞானசம்பந்தர். இன்றைக்கு நாம் வருடத்தில் 6 அபிடேகம் நடராஜ பெருமானுக்கு செய்து வழிபாடு செய்கின்றோம். 3 திதிகளும் 3 நட்சத்திரங்களும் கொண்டு அவருக்கு 6 காலங்களில் அபிஷேகம் செய்வது மரபாக இருக்கு. ஆனால் இப்போது காலையும் மாலையும் மட்டுமே அபிஷேகமாக செய்து வருகின்றோம். எந்தெந்த காலங்களில் செய்ய வேண்டும் என்பதே அதற்கு விதியாக இருக்கிறது. அவ்வகையில் நம்முடைய தர்மியாதினத்திற்கு உட்பட்ட கற்குடி மாமலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மூவராலும் பாடல் பெற்ற தலம் இந்த தலம். இங்கே வாழ்கின்ற இறைவன் உயர்கொண்டார். எங்களுடைய திருவையாற்றிலே இருக்கின்ற கஷேத்திரபாலகர் ஆட்கொண்டார். அவருக்கு முன்பாக இந்த பக்கத்திலே இருந்த ஒரு பேரும் உயர்கொண்டார் தான். அவர் தான் முன்பு பிரசித்தி பெற்றிருந்தவர். இப்பொழுது ஆட்கொண்டாருக்கு அதிகமாக. அவரும் ஒரு யமசம்ஹாரம் சுசீரதன் என்ற அந்தன சிறுவனைக்காக யமனை சம்ஹாரம் செய்ததினால் அவர் ஆட்கொண்டார். இங்கேயும் அந்த யமசம்ஹாரம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இதை நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தேவாரத்திலே சொல்லுகின்றார். ஆகினால் இந்த உயர்கொண்டார் உச்சீவநாத சாமியினுடைய திருக்கோயிலில் தொடர்ந்து நம்முடைய நடராஜர் அபிஷேகத்தை இந்த மாசி மாசத்தில் நடைபெறுகின்ற இந்த அபிஷேகத்தில் தான் நம்முடைய நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கு காட்சி கொடுத்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதை நம்முடைய சின்னையா பிள்ளை அவர்கள் இங்கே வாழ்கின்ற அன்பர்களோடு சேர்ந்து அந்த குடும்பம் அபிஷேகத்தை மிக சிறப்பாக தொடங்கினார். அவருடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற நடராஜ பிள்ளை அவர்கள் மகன் தந்தை காற்றும் உதவி. எப்போதுமே தந்தையார் என்ன செய்தார்களோ அது மேலே செய்வதுதான் பிள்ளைகளினுடைய கடமை. புலி 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயணும். அதுவும் நாம் இங்கே வந்த நேரம் இது 51வது ஆண்டு. இந்த ஆண்டிலே நம்முடைய தர்மியாதின ஞானப்பண்ணையில் வளர்ந்த தருமபுரம் சாமிநாதன் அவர்களுடைய திருமுறை இன்னிசை இன்றைய மாலையில் உங்களுக்கு கேட்டல் பயனும் சேர்ந்து கிடைக்கிறது. நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்தை காண்பதற்காக, அவரை காணுவதற்காகவே பிறவி வேண்டும் என்று சொல்கிறார். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இதை பார்த்த பிறகு வேற பிறவியா வேணும் அப்படின்னு கேட்கிறார். மனித பிறவியும் வேண்டுவதே இன்னொரு பிறவியா வேண்டும். சாமி அவர் போனார் அப்பர் பெருமான், என்று வந்தா என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பினார். எப்போ வந்தேன்னு கேட்டார். ஆனால் நம்ம போயிட்டு தான் இருக்கோம். நடராஜர் நம்ம எப்போ வந்தேன்னு கேட்ட மாதிரி நமக்கு தோணலை. அதான் அருளாளர்கள் பார்ப்பதற்கும் நாம் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம். அந்த நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்தை அப்பர் பெருமான் தான் ஒரு அதில் ஒரு குறிப்பு சொல்லுகிறார். திருமாலும் அயனும் அடிமுடியை தேடியதாக எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் அப்பர் பெருமான் சொல்லுகிறார்,
இருவருமே திருவடியைத்தான் தேடினார்கள் என்று சொல்கிறார். ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது. யார்? மால் அயன் இருவரும் தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம். என்று வந்தா என்றும் எம்பெருமான் திருக்குறிப்பு கேட்டபோது அடுத்த பதிகத்தில் சொல்றார், அத்தா உன் ஆடல் காண்பான் அடியேனேன் வந்தவாறே. நம்முடைய தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் ஆடி சுவாதியிலே வருகின்ற போது இந்த பத்தனாய் பாட மாட்டேன் என்ற அவருடைய இந்த சாருமதி பாடல் அந்த ராகத்தில் அவர் பாடுவார். இதை கேட்பதற்கென்று அந்த ஒரு மூலையிலே ஒரு கூட்டம் நிற்கும். அப்படி நம்முடைய ஞானப்பண்ணையிலே வளர்ந்தவர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் திருமுறையை கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே தன்னுடைய அப்பர் பெருமானுடைய வயதை தொட்டிருந்தாலும் கூட இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகின்ற நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்த பணியை ஏற்று திருமுறை நமக்கு வாழ்வியல், திருமுறைகள் ஓதாய் திருமுறைகளோ தாய் என்பதை நம்முடைய தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் கடைபிடித்து அதை நாளும் பணியை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் அவர்களுடைய திருமுறை இன்னிசை கச்சேரி இருக்கிறது. அன்பர்கள் கேட்டு பயனுற வேண்டும். கற்றல் கேட்டால் உடையார் பெரியார். அதனால் நாமெல்லாம் பெரியவராக வேண்டுமே ஆனால் திருமுறையை கேட்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைய தினம் கச்சேரி திருமுறை இன்னிசையும், நாளை காலையில் அபிஷேகம், அது கண்ணுக்கு விருந்து. கண்கால் காண்மீன்களோ செடியே கேண்மீன்களோ என்ற அப்பருகனுமா நமக்கு கருவிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டார். இன்றைக்கு கேட்டு நாளைக்கு அதை கண்டு நாளையும் காலையிலேயும் திருமுறை வாணர்கள் நமக்கு இன்னிசை செய்ய இருக்கின்றார்கள். திருமுறை இன்னிசை நாளை மாலை முழு நிலவு பருவநாள் விழவோடு என்று நமக்கு ஞானசம்பந்தர் பாடுகின்றார். அதனால் பருவநாள் விழாவில் நாளைக்கு கிரிவலத்திலேயும் நாளை மாலையும் திருமுறை இன்னிசை நிகழ இருக்கிறது. இங்கே இருக்கின்ற இறைவன் ஆன்மாக்களுக்கு இன்பம் உண்டு துன்பம் உண்டு. ஆனால் இறைவனுக்கு இன்பமும் துன்பமும் கிடையாது. துன்பமோடு இன்பம் கடந்தவர் காதலில் வாழ் கற்குடி மாமலையாரே. ஆனால் நமக்கு பிறக்கின்ற போதே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டார். இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனே அரணே என்று அரற்றினார்க்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே என்று சொல்வார். ஆகினால் அடியார்கள் திறந்துட்டோம். இந்த அல்லல்களிலிருந்து நீங்க வேண்டுமேயானால் இறை வழிபாடு ஒன்றுதான் நமக்கு சிறப்பு. ஏன்னா அதனால தான் அவர் சொன்னார், என்னை வகுத்திலேயே இடும்பைக்கு இடம் யாது சொல்லு என்று அப்பர் பெருமான் கேட்கின்றார். ஆனால் எடுத்த பிறவியை நாம் வாய்த்தது நந்தமுக்கு இதோர் பிறவி மதித்திடுமே. அந்த மதிப்பது எதற்காக என்று சொன்னால், இந்த இறை வழிபாட்டை நாளும் செய்வதற்காக. அந்த இறை வழிபாடை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு அபிஷேகங்களால் ஏற்படுகின்ற புண்ணிய பேற்றுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் என்று சொல்லுவார். அதை போன்று நம்முடைய திருவியாற்றிலே சொல்லுகின்ற போது, பண்ணில் நல்ல மொழியார் பவளத்துவர் வாயினார் எண்ணில் நல்ல குணத்தார் இணைவேல் வென்ற கண்ணினார். அந்த பதிகம் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், வேனலானை வெறுவ உரி போர்த்து உமையஞ்சவே வானை ஊடருக்கும் மதிசூடிய மைந்தனார் தேன் நெய் பால் தயிர் தெங்கில நீர் கரும்பின் தெளி ஆனைந்தாடும் முடியானும் ஐயாருடைய ஐயனே என்று சொல்வார். அவ்வகையில் அபிஷேகங்கள் நம்முடைய இறைவனுக்கு உகந்தது. வைணவத்திலே அலங்கார பிரியர், இவர் அபிஷேக பிரியர். ஆனால் எவ்வளவுக்கு ஒரு குடங்கை நீர் கொண்டு இறைவனுக்கு ஆட்டுவார் குஞ்சரக் கண்டும் இந்திரலோகம் நமக்கு கிடைக்கும் என்று திருவிளையாடல் புராணம் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய பத்திரிகைகளை பார்த்தால் தெரியும் எப்படியெல்லாம் இறைவனுக்கு நாளைக்கு அபிஷேகம் செய்வதற்காக பொருள்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று. அதை தொடர்ந்து நம்முடைய நடராஜ பிள்ளை அவர்கள், அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவரோடு சேர்ந்திருக்கின்ற அன்பர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள்.
இந்த திருக்கோயில் வழிபாட்டிற்கு அபிஷேகத்தோடு இல்லாமல் திருமுறை கேட்டு மக்கள் உய்தி பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாளையும் இன்றையும் இருக்கின்ற திருமுறை வாணர்கள் எல்லாம் நம்முடைய கருணையாதிபதி ஞானப்பண்ணையிலே தோன்றியவர்கள் எல்லோரும் இங்கே வந்து திருமுறை இன்னிசை செய்ய இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை கூறி நடராஜருக்கு இதற்கு பங்கு பெற்றவர்களும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நம்முடைய பாராட்டுவதற்கு நன்றிக்குரிய கலைமாமணி தருமபுரம் சாமிநாதன் அவர்களுடைய திருமுறை இன்னிசை நடைபெற இருக்கிறது. அன்பர்கள் கேட்டு பயனுற வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வாசதிகள், வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி, வாழி அவன் சீர்பாடும் வாய் என்று வாழ்த்து நிறைவு. மைக் மாஸ்டர் வாய்ஸ் வர்ற அளவுக்கு இந்த ஹார்மோனியமும் வரும்படியா செய்யுங்க. பூடியர்கோன் வெப்பொடித்த புகலியர்கோன் கடல் போத்தி ஆடி விஜை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர்பதம் போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர்பதம் போற்றி ஊடிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி
யதம் குரு உமை கொளவீகு கரியது பிடியதம் குரு உமை கொளவீகு கரியது பிடியதம் குரு உமை கொளவீகு Pani